என்எல்சியில் நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்காக அதிக சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக சுரங்கத்தின் அருகில் இருக்கும் கங்கை கொண்டான்புரம் பேரூராட்சி பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள மத்திய அரசின் என்எல்சி நிலக்கரி சுரங்கம் கடந்த 1956ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 600 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தியுடன் முதல் அனல்மின் நிலையம் தொடங்கிய நிலையில் பிறகு இரண்டாவது அனல்மின் நிலையம் அமைக்கப்பட்டது. என்எல்சியில் இப்பொழுது மொத்தம் 2990 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய்க்கு அதிகமாக மத்திய அரசுக்கு நிகர லாபம் ஈட்டி தருகிறது என்எல்சி சுரங்கம். சமீப காலமாக என்எல்சி சுரங்கத்தில் மண்ணின் கெட்டித்தன்மையை குறைப்பதற்காக அதிக சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் இதனால் தங்களின் பகுதிகளில் நில அதிர்வு ஏற்பட்டு வீட்டுச் சுவர்களில் விரிசல் ஏற்படுவதாக கங்கை கொண்டான்புரம் கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இங்கே வெடி போடுறதுக்கு அப்புறம் ரொம்ப வீடெல்லாம் அதிருது, மேலே இருக்கிற பாத்திரம்லாம் கீழே விழுது, பூகம்பம் வந்த மாதிரி வீடே பயங்கரமாக ஆடுது, அங்கங்கே வீடெல்லாம் விரிசல் விட்டுருக்கு. இந்த வெடி போடுறதுனால எங்களுக்கு தண்ணியும் சரியாக வரமாட்டேங்குது, கலங்கல் தண்ணியாக தான் வருது. தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த தண்ணியும் ரொம்ப இந்த வெடி போடுறதுனால தான் போய் அங்கே நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் சொன்னால் வெடி போடுறதுனால தான் உங்களுக்கு தண்ணி இந்த மாதிரி வருது, பூமி அதிர்றதுனால தண்ணி இந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெடி போடுறது கொஞ்சம் குறைச்சா பரவாயில்ல. அதிக ஆழத்தில் வெடிகளை வெடிக்கச் செய்வதால் அப்பகுதியில் உள்ள ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் மண் கலந்து வருவதாகவும் என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் வேகமாக மாசடைந்து வருவதாகவும் மக்கள் புகார் கூறுகின்றனர். அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் இங்கே இதற்கு வலுவான எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்களையும் நடத்தியும் மாவட்ட நிர்வாகமும் இது சம்பந்தமாக செவிசாய்க்கவில்லை. என்எல்சி நிர்வாகமும் இது சம்பந்தமான செவிசாய்க்கவில்லை. அவர்கள் தினசரி இந்த மக்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறது என்எல்சி நிர்வாகம். உடனடியாக அத்தகைய போக்கை என்எல்சி நிர்வாகம் நிறுத்தி மக்கள் நலன் அரசாக, மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு நிறுவனமாக, மனிதநேயம் காக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக என்எல்சி நிர்வாகம் செயல்பட வேண்டும். எனவே என்எல்சியில் அதிக சக்தி வாய்ந்த வெடி வைப்பதையும் நிலத்தடி நீர் பாதிப்பையும் தடுக்க கோரி பல கட்சிகளை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்பட்டதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். அதிக அளவு சக்தி கொண்ட வெடிகுண்டு பயன்படுத்துவதால் இந்த பகுதி மக்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுவார்கள். அவர்களை காப்பாற்ற உடனடி நடவடிக்கை தேவை என்பதை இந்த பகுதி மக்களின் வேண்டுகோள். புதிய தலைமுறைக்காக விருத்தாச்சலம் செய்தியாளர் ராஜாவுடன் ஸ்ரீதர்.